குறைந்த முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர். மோசடி அரங்கேறியது எப்படி? கோவையை மையமாக கொண்டு GMR குரூப்ஸ் என்ற ஒரு நிறுவனம் மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த நிறுவனத்தை மைதீன், ஃபரீதா ஆகியோர் இயக்கி வருகின்றனர். இந்த செயலியில் முதலீடு செய்து டாஸ்கை முடித்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு பிளான்களை கொடுத்து அதில் செய்யும் முதலீட்டிற்கு ஏற்ற வகையில் பணம் கிடைக்கும் என கூறியுள்ளனர். குறிப்பாக 1800 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 70 ரூபாயும், 4800 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 160 ரூபாயும் பெறலாம் என கூறியுள்ளனர். 15800 ரூபாய்க்கு தினமும் 540 ரூபாயும், 51800 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 2000 ரூபாயும், 1,25,000 முதலீடு செய்தால் தினமும் 4500 ரூபாய் பெறலாம் எனவும், 3 லட்சம் முதலீடு செய்தால் தினமும் 10,500 ரூபாய் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதனை நம்பி பொதுமக்கள் பலர் இந்த மொபைல் செயலியில் முதலீடு செய்துள்ளனர். எங்களுக்கு கீழே 200 பேருக்கு மேலே இருக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இதில் 15,000 ரூபா நாங்கள் பணம் கட்டினா ஒரு நாளைக்கு 540 ரூபா வரும்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே பணம் கட்டி உள்ளே சேர்ந்துட்டோம். ஸ்டார்டிங் ஒரு 540 ரூபா, ஒரு 1000 ரூபா கிட்ட நாங்கள் எடுத்திருப்போங்க. அதுக்கு மேலே நாங்கள் திருப்பியும் எக்ஸ்ட்ரா எங்களை ஆர்வப்படுத்தினாங்க. நாங்கள் இதை மூடிடுவோம், அடுத்த வருஷம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், எல்லாருமே நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்படுற குடும்பங்கிறனால நாங்கள் சேர்ந்தால் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குங்கிற பேரில் நாங்கள் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே எல்லாருமே நாங்கள் போட்டுட்டோங்க. ஆனால் நாங்கள் போட்டதுலேருந்து 1 ரூபா கூட நாங்கள் எடுக்கவே இல்லைங்க. நாங்கள் எல்லோரும் கடனை வாங்கி தாலிச்சேனெல்லாம் அடமானம் வச்சு அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு போட்டோம். ஆனால் அப்படியே ஏமாற்றிட்டாங்க. எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் 1 ரூபா கூட எடுக்கவே இல்லைங்க. எங்கள் குரூப்பில் 200 பேருக்கு மேலே கீழே இருக்காங்க. எல்லாருமே டெய்லியும் அழுகிறாங்க. எங்கள் ஃபேமிலியிலே 2-3 பேர் சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. ப்ரோ, எப்படியாவது எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களோட பணத்தை ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருங்க. எங்களுக்கு GMRN ஆப்பை எங்களுக்கு ஒருத்தங்க மூலியமாக தெரிஞ்சதுங்க. ஆன்லைன் ஷாப்புங்க. GMRN கொடுத்தாங்க. அவங்க எங்களோட நேமு, எங்களுக்கு கீழே ப்ரூஃப், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்களுக்கு பணம் கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை நம்பி மேலே ஏறினோம். ஆனால் போட்ட உடனே அடுத்த நாளே விட்ரா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் மொத்தமாக எல்லாரோட அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. GMRN ஆன்லைன் ஆப்புங்க, யாரும் ஏமாந்துடாதீங்க. முதலில் கட்டிய பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும், தொடர்ந்து அதிக பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறி தங்களை ஏமாற்றி பணத்தை முதலீடு செய்ய வைத்ததாகவும் முதலீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் கடன் வாங்கி அதில் முதலீடு செய்த நிலையில் தற்பொழுது வரை எந்த ஒரு பணமும் திரும்ப வரவில்லை என தெரிவித்தனர். நான் GMRன்ற ஆப்பில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதில் ஸ்டேஜஸ் நிறையா இருக்குது. VIP 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு. நான் ஜாயின் பண்ணது VIP 3 15,800 ஜாயின் பண்ணேன். ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. டெய்லி ரிட்டர்ன்ஸ் 540. ஆனால் அது முடிஞ்சு அடுத்தே எங்களை ப்ரெஷர் பண்ணாங்க. VIP 4, 5க்கு நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிறவங்களும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியில் மட்டும், இப்போ என் ஃபேமிலியில் மட்டுமே 2 lakhsக்கு மேலே நாங்கள் இதில் லாஸ் பண்ணியிருக்கோம். பத்தாததுக்கு அதில் ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வேறு சொன்னாங்க. அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்கலாம் அப்படின்னு. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவங்க. அவங்களுக்கு இதில் போட்டால் பணம் வரும்ன்ற எண்ணத்தில் அவங்களும் ஒரு 2-3 ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்களே தவிர அதுக்கப்புறம் பணம் நிறையா போட்டதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. இப்போ இங்கே இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பேர், இது போக தமிழ்நாட்டில், ஆந்திரா, அப்புறம் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நிறைய இடத்துல, அசாமில் இருந்து கூட நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போட்டு நிறைய கோடி கணக்கில் இதில் லாஸ் ஆயிருக்கு. தங்கள் பணத்தை மீட்டுத் தரும்படியும் அந்நிறுவனத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பணம் குறித்து கேட்டபோது மொபைல் செயலியை அப்டேட் செய்வதாக கூறி காலத்தை கடத்திய நிலையில் பின்னர் வங்கிக் கணக்கு முடங்கிவிட்டதாகவும் கூறி ஏமாற்றியதாகவும்
தற்போது முழுமையாக நிறுவன சேவையை நிறுத்திவிட்டு பணத்தை மோசடி செய்ததாகவும் தெரிவித்தனர். 11ஆம் தேதி போட ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து ஒரு அண்ணா சொன்னார், இந்த மாதிரி போட்டால் அவங்களுக்கு மேலே உள்ளவங்களாம் போட்டு பணம் எடுக்கிறாங்க அம்மா, எல்லாம் வீடு கட்டுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆசையை நாங்களும் எல்லாத்துக்கிட்டையும் வட்டிக்கு வாங்கி கூட போட்டோம். எனக்கில் நான் 5 பேர்த்த போட்டுட்டேன். அவங்களும் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான், நகையை வச்சு பேங்க்லேருந்து எடுத்து எல்லாருமே அப்படி தான் வச்சுருக்காங்க. ரொம்பவே இது பண்ணிட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் சொன்னாங்க. விஐபி 1க்கு போட்டால் 1800 போட்டால் விஐபி 1, விஐபி 2, விஐபி 3 எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீமுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 45வது ஆண்டு விழா, அதனால் நீங்கள் இப்போ போடுங்க, உங்களுக்கு வந்து வீல் கிடைக்கும், அந்த வீலுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுன்னு சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி போட்டுட்டோம். போட்டது எல்லாமே பண்ணிட்டாங்க. 3 வாரமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாரம் வித்ட்ரா ஆகாது, கொஞ்சம் SBI பேங்க்கில் போட்டிருக்கோம், அப்படி போட்டிருக்கோம், இப்படி போட்டிருக்கோம், அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஆனால் எங்களை சேர்த்து விட்டவங்கள பணம் எடுத்துட்டாங்க. நாங்கள் அதுக்கு கீழே இந்த ஒரு மாதமாக சேர்ந்தவங்க நாங்கள் எங்களால் எடுக்க முடியலைங்க. மோசடி நிறுவனங்களில் முதலீடு செய்து பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். மொபைல் செயலியில் முதலீடு செய்தால் பணம் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் ஏமாற்றிய சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.